பயன்களை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் திருவாத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம். வயல் ஓரங்களில், களிமண் பூமிகளில், வறண்ட பூமிகளில் ரொம்ப அழகான வெண்மை, ஊதா அல்லது பழுப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு குறு மரவகை தாவரம் சொல்லலாம். குறு மரவகை தாவரமாக இருந்தாலும் கூட இதோட ஆயுட்காலம் 120-150 வருடங்கள் வரை வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த திருவாற்றி மரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயை நீக்குவதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் அப்படிங்கிறது 100 பெண்களில் கிட்டத்தட்ட 65 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. 100 ஆண்களில் ஒரு 35 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. உடல் எடை அதிகரிப்பது, கண்களை சுற்றி ஒரு பள்ளமாக விழுவது அல்லது வீக்கம் ஏற்படுவது, கன்னங்கள் இரண்டும் உருவத்திற்கு ஏற்றாற்போல் இல்லாத மாதிரி வீங்குவது, கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்படுவது, மார்பு பகுதியில் தசைகள் அதிகமாக சேர்ந்து தொங்க ஆரம்பிப்பது, உடல் எடை மிக அதிகமாகுவது, எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு குறைவது, மன அழுத்தம் மிக கடுமையாக மாறுவது, இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இதற்கு மிக வேகமாக தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த திருவாத்தி மரம் தான். திருவாத்தி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து இதை 50 மில்லியாக குறைத்து காலை உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் அல்லது தைராய்டு செயல் குறைபாடு நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம யோசிக்கிற மாதிரி இரத்த பரிசோதனை செய்து கொண்டேன், மாத்திரையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய தைராய்டு நோய் கட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயம். மாடர்ன் மெடிசனுக்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இதுதான். மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் தைராய்டு செயல் குறைபாடு இருக்குதுன்னா அதற்கு ஏற்றாற்போல் மாத்திரைகளை காலை ஒரு வேளை மட்டும் கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு விட்டு பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த நோய் இல்லாதது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த நோயுடைய எந்த விதமான குறிகளும் உடலை விட்டு சென்றிருக்காது. உடல் அசதி குறையாது, உடல் எடை குறையாது, உடலில் இருக்கக்கூடிய எரிச்சலான சூழல் மறையாது, மனதில் இருக்கக்கூடிய எரிச்சலான சூழல் மறையாது, உடல் சோம்பல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் தூக்கம் வருவது மிக குறைவாக இருக்கும். இந்த ஒரு குறிகளில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியாது. அப்போ ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை எடுத்து கொள்ளும்போது கூட திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை இரவு 2 வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய குறிகளில் மிக கணிசமான அளவு மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். ஒரு 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக தைராய்டு நோய் உடலை விட்டே வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது. மாதவிலக்கு ஏற்படுகின்ற ஒரு காரணம் இருப்பதனால் ஃபிசியாலஜிக்கலாக இயற்கை முறையிலேயே அவர்களுக்கு இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் கீரைகளை உணவாக உட்கொள்வது கிடையாது.
நல்ல சத்து இருக்கக்கூடிய பழங்களை உட்கொள்வது கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவை அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை இயற்கையான முறையிலேயே குறைத்து விடுகிறது. இந்த குறைவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு இயற்கையான மருந்துகளை உணவுகளை உட்கொண்டால் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவது கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிடும்போது மிக வேகமாக அது ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளில் செயல்பட்டு மிக வேகமாக இரத்த உற்பத்தியை கொண்டு வருவதை பார்க்கலாம். ஒரு மாத காலம் சாப்பிட்டு விட்டு பார்த்தாலே அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை 12லிருந்து 14ஆக மாறுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இரத்தத்தில் போதுமான அளவு சத்து இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுவதில்லை. அந்த மாதவிலக்குவை உண்டாக்குவதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டால் கூட பெரும்பாலான நேரங்களில் அது பயனளிப்பதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பொதுவாக 12லிருந்து 26 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு மூலிகை கஷாயமாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். திருவாத்தி மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனை குறைப்பதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. திருவாத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் வெறும் வயிற்றில் ஒரு 100 மில்லி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அது உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்து, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது சம்பந்தப்பட்ட காரணிகளை சரி செய்து மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இதை ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் மீண்டும் சரியாவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, திருவாத்தி மரத்தை பொறுத்தவரையிலும் தைராய்டு செயல் குறைபாடு நோய்க்கும் உடலில் இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கின்ற பிரச்சனைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் மருந்துங்கிறத விட. இதை மருந்தாக எண்ணாமல் ஒரு உணவாக, குறிப்பாக பெண்கள் அவங்க எல்லாருமே தினசரி ஒரு தேநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பல பிரச்சனைகளை பற்றி நம்மிடையே பேசி அதற்கான தீர்வுகளையும் கொடுக்க வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விபத்துகள் தொடர்பாக அல்லது வாகனங்களை இயக்குவது தொடர்பாக நாம் பல்வேறு பிரச்சனைகளை இந்த நிகழ்ச்சியில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பேசி வந்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் சாலைகளில் இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் செல்லக்கூடியவர்கள் அல்லது மோட்டார் சைக்கிள் பந்தயங்களை நடத்தக்கூடியவர்களை பற்றிய சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக அரசிற்கு ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுபோல மக்கள் நடமாடக்கூடிய சாலைகளில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் நடத்தக்கூடியவர்கள், மோட்டார் சைக்கிள்களை அதிவேகமாக செலுத்தி கொண்டு செல்கிறவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவை கண்காணிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இந்த போக்கு என்பது உண்மையில் மிக ஆபத்தானதாக வளர்ந்து வருகிறது. இந்தியாவினுடைய பல நகரங்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கின்றன என்பதுதான் உண்மை. இறக்குமதி செய்யப்பட்ட அதிவேக மோட்டார் சைக்கிள்களை மிக வேகமாக மக்கள் நடமாடக்கூடிய சாலைகளில் செலுத்தி கொண்டு மோட்டார் சைக்கிள் பந்தயங்களை நடத்துவது என்பது பல இளைஞர்களிடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாகச விளையாட்டாக இருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய உயிருக்கும் பிறருடைய உயிருக்கும் பெரிய அளவிற்கு ஆபத்துகளை விளைவிக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சில புள்ளிவிவரங்கள் மிகவும் ஆச்சரியமானதாகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றன. சாலைகள் நடக்கக்கூடிய மிக மோசமான விபத்துகள், குறிப்பாக நகர்ப்புற சாலைகள் நடக்கக்கூடிய மிக மோசமான விபத்துகள் 99% விபத்துகள் என்பது மோட்டார் சைக்கிள் செல்லக்கூடியவர்களால் ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் என்று அந்த புள்ளிவிவரம் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது நீங்கள் சாலைகளில், நெரிசல் மிகுந்த சாலைகளில், மக்கள் நடமாட்டம் உள்ள சாலைகளில்
அதிவேகமாக நீங்கள் பைக்குகளை செலுத்தி கொண்டு வருகிற போது நீங்கள் வேகத்தடைகளை கவனிப்பது கிடையாது, அல்லது வேறு பல சாலை தடுப்புகளை கவனிப்பது கிடையாது, மக்களுடைய நடமாட்டங்கள், வாகனங்கள் இவையவற்றையும் பார்ப்பது கிடையாது. அதன் காரணமாக பெரிய அளவிற்கான விபத்துகள், அதில் பிறரும் பலியாகிறார்கள், மோட்டார் சைக்கிள் செலுத்தி கொண்டு வரக்கூடியவர்களும் பலியாகிறார்கள். பல இளைஞர்கள் மிக நிரந்தரமான ஊனத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு மாநில தலைநகரமாக சென்னை இருக்கிறது. 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1233 மோட்டார் சைக்கிள்கள் சென்னையில் இருக்கின்றன. பிற மாநிலங்களோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால்தான் சென்னையில் எந்த அளவிற்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது பெங்களூரில் நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு ஒரு 414 மோட்டார் சைக்கிள்கள் தான் இருக்கின்றன. 1200 எங்கே இருக்கிறது, 414 எங்கே இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்களுடைய எண்ணிக்கையை விட 3 மடங்கு மோட்டார் சைக்கிள்கள் சென்னையில் இருக்கின்றன. இந்த மோட்டார் பைக்குகள் அதே போல் மும்பையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் 754 மோட்டார் பைக்குகள் தான் 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கின்றன. இன்னும் நீங்கள் அதே போல் டெல்லியை எடுத்துக்கொண்டால் 277 மோட்டார் பைக்குகள் தான் இருக்கின்றன. கல்கத்தாவில் 1468 மோட்டார் பைக்குகள், நம்மளை விட சற்று அதிகமாக அங்கே இருக்கிறது. இந்த சூழல் என்பது உண்மையில் விபத்துகளை உருவாக்குவதில் மோட்டார் சைக்கிள்களினுடைய இடம் என்பது முக்கியமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் செலுத்துவது என்பது எந்த அளவிற்கு மோட்டார் பைக்குகளினுடைய அந்த நெரிசல் அதிகரிக்கிறதோ, பயன்பாடு அதிகரிக்கிறதோ, அந்த அளவிற்கு விபத்துகளினுடைய சராசரி எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்று புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துவதாலேயே இப்போ விபத்துகள் அதிகரிப்பதில்லை, மாறாக அந்த மோட்டார் சைக்கிள்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது. இன்றைக்கு இளைஞர்களிடம் மிக மோசமான ஒரு சாகச மனப்பான்மை என்பது மோட்டார் சைக்கிள்களை அதிவேகத்தில் செலுத்தி கொண்டு செல்வது என்பது அது இளமையினுடைய ஒரு அடையாளமாக, சாகசத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்று சாகசத்திற்கு விலையாக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் சாலைகளில் தினமும் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தையாவது நான் பார்க்காத நாளே கிடையாது. எங்காவது ஒரு இளைஞர் அடிபட்டு விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்காமல் இந்த நகரத்திற்குள் பயணம் செய்யாத நாளே கிடையாது. அந்த அளவிற்கு விபத்துகள் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சகஜமாகிவிட்டன. இப்படி கவனக்குறைவாக மிகவும் டிராஃபிக் மிகுந்த இடங்களில் கூட மோட்டார் சைக்கிள்களை, மோட்டார் பைக்குகளை அவர்கள் செலுத்தி கொண்டு செல்வதன் மூலமாக தங்களுக்கும் பிறருக்கும் ஒரு பெரிய அளவிற்கான ஆபத்தை விளைவிக்கிறார்கள். இதில் சாதாரணமாகவே இதுபோல வண்டிகளை வேகமாக செலுத்தக்கூடிய, மோட்டார் பைக்குகளை செலுத்தக்கூடிய இளைஞர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஒருபுறம் என்றால், அதிவேகமாக நகர்ப்புற சாலைகளில் மோட்டார் பைக் பந்தயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்கள் இன்னும் ஆபத்தை உருவாக்குகிறார்கள். அவர் மிகவும் இறைச்சலாக மிகப்பெரிய அளவிற்கு ஒளியை எழுப்பிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த ஹாரன்களோடு அவர்கள் இது போன்ற பந்தயங்களில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அதிகாலை நேரங்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் இத்தகைய பந்தயங்களை நான் சென்னையில் பல முறை பார்த்திருக்கிறேன். அது சாலையோரத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை விளைவிக்கக்கூடியதாக மட்டுமல்ல, எளிதில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அந்த பந்தயங்கள் இருக்கின்றன. இதுபோல அதிகம் சப்தம் எழுப்பக்கூடிய வகையில் அந்த மோட்டார் பைக்குகளை மாற்றி அமைத்து தரக்கூடிய நிறைய மெக்கானிக்குகளும் கூட இருக்கிறார்கள். இவர்களால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த விபத்துகள், இந்த நெருக்கடிகளை பற்றித்தான் நீதிமன்றம் கவலைப்படுகிறது. இது உண்மையிலேயே இளைஞர்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டிய ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். வெறுமனே இதை ஒரு சட்டத்தினால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று கேட்டால் பல இடங்களில் காவல்துறையினரே இதுபோன்ற பந்தயங்களை நடத்துகிறவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்தியாவில் நீங்கள் இந்திய சாலைகளுக்கு பொருந்தவே பொருந்தாத மிக அதிவேக பைக்குகள் சாதாரணமாக இறக்குமதி செய்யப்படுகின்றன. நீங்கள் சில பைக்குகளுடைய விலையை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 10 லட்சம் ரூபாய் விலையுள்ள, 15 லட்சம் ரூபாய் விலையுள்ள பைக்குகள் கூட இப்பொழுது இந்திய சந்தைகளில் கிடைக்கின்றன, இறக்குமதி செய்யப்படுகின்றன. நாம் சாதாரணமாக ஓட்டுகிற பைக்குகளை விட பல மடங்கு சிசி திறன் கொண்ட, அந்த என்ஜின் திறன் கொண்ட அந்த பைக்குகள் என்பவை தொட்டால் பறக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சக்தி படைத்த பைக்குகள் அவை. அவற்றை ஓட்டக்கூடிய இளைஞர்கள் டெம்ட் ஆவார்கள் என்று சொல்வார்களே, எப்படி இதை கொஞ்சம் வேகத்தை நாம் செய்து பார்க்கலாம் என்கிற மனநிலைக்கு ஆட்படுகிறார்கள். ஆனால் அந்த பைக்குகளை ஓட்டுவதற்கான சாலைகள் நம்மிடம் கிடையாது. நாம் போக்குவரத்து நெரிசல் இருந்த ஒரு நகரத்தில் வாழ்கிறோம். முறையான சாலை
பராமரிப்புகள், பாதுகாப்புகள் இல்லாத ஒரு இடத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இருப்பதில்லை. சில நிமிட சாகசங்களுக்காக வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாத பல இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிற போது இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் நகர்ப்புறங்களில் ஈடுபடுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது மட்டுமல்ல, பொதுமக்களிடம் இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பெற்றோர்களிடம் இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். தங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற மோட்டார் சைக்கிள்களை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். வாகனம் என்பது, சாலையில் ஓட்டக்கூடிய வாகனம் என்பது அது போக்குவரத்திற்கானதை ஒழிய பந்தயங்களை நடத்துவதற்கான இடம் அல்ல சாகசம் என்பது. நாம் வண்டி ஓட்டுகிற போது நம்முடைய பாதுகாப்பையும் மற்றவர்களுடைய பாதுகாப்பையும் முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டும். மாறாக இது போன்ற விஷயங்களை அனுமதிப்பதன் மூலமாக பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் விளைவிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது உண்மையில் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான துவக்கமாக நான் பார்க்கிறேன். அதிக என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களை இந்தியாவில் விற்பதற்கு கூட தடை விதித்தால் அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விருந்தினர் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் திரு ஜோஷுவா அவர்களை சந்தித்து அவரிடம் பல கருத்துக்களை கேட்கப் போகிறோம். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். மனிதவள மேம்பாடு பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயம் என்றாலே அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும். நீங்கள் குறிப்பாக அந்த திறன் மேம்பாடு, ஒரு மனிதனுடைய திறனை எப்படி மேம்படுத்தி வேலை வாய்ப்புக்கு உகந்தவனாக அவரை மாற்றுவது என்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த திறன் மேம்பாடு எப்படி செய்கிறீர்கள்? ஒருவருடைய திறனை மேம்படுத்துவது எப்படி? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் பீப்புள் இருக்காங்க, 1.2 பில்லியன் பீப்புள் இருக்காங்க டோட்டலாக. இதில் வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் த பீப்புள் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய வயசில் இருக்காங்க. இது இந்தியாவுக்கும் சைனாக்கும் மட்டும்தான் இந்த அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் கனடா இல்லை யூரோப் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆயிரம் மக்கள் இருந்தாலும் இவங்கெல்லாம் அந்த வேலை செய்யக்கூடிய வயசு, அதாவது 40 வயசுக்கு மேலே போயிட்டாங்க, இல்லை ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த இருக்க மக்கள் வந்து வேலை செய்ய ரெடியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் திறமை இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் இல்லை வேலை செய்கிறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குதுன்னா, அதாவது என்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பிகாம் முடிக்கிறாங்க, அவங்க பிகாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டோர்ஸுக்கு போகிறாங்க, ஒரு மெகா மார்ட் இல்லை ஒரு ரிலையன்ஸ் செஞ்சு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஒரு கேஷியர் ஒர்க் செய்ய தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா செய்ய தெரியாது அவங்களுக்கு. ஒரு ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இல்லை ஒரு சேல்ஸ் மேனேஜர், இந்த மாதிரி ஒரு மேனேஜராக அவங்களுக்கு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால இன்றைக்கி பண்ண முடியல. ஆனால் அவங்க வந்து ஒரு பிகாமோ டிகிரி வச்சுருக்காங்க, ஒரு பிகாம் பிபிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குதுன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் துறை, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர்னால் கேஷியர்னு ஒரு படிப்பு, ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்னால் ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்னு ஒரு படிப்பு, இந்த மாதிரி பல துறைகளில் இந்த மாதிரி 40 செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆரம்பிச்சிருக்காங்க இது என்எஸ்டிசி கடியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நபருக்கு ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பர்டிகுலர் துறை எல்லாமே அவங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெவல் 1 எலக்ட்ரிஷியன், லெவல் 2 எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி லெவல் 10 வரைக்கும் எலக்ட்ரிஷியன் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 40 கோடி மாணவர்கள், 40 கோடி இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, அதாவது மத்திய அரசு முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே பேசியிருந்தாங்க, திறன் மேம்பாட்டு பயிற்சி இளைஞர்களுக்கு வழங்கப்படும், அதன் அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாகவே இந்த திறன் மேம்பாடு அப்படின்னும் போது நம்ம கிட்ட என்ன திறன் நமக்கு குறைவா இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இந்த வேலைக்கு தான் போறேன்னு எப்படி முடிவு பண்ணி உங்ககிட்ட எப்படி பயிற்சிக்கு வராங்க, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. அதுவும் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவையானது ரொம்ப கம்மியாக இருக்கும் இது பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே எல்லாமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரினால நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய தொழில் செய்கிறதுக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ யாராவது ஒரு நபர் வராங்கன்னா அவங்கள நாங்கள் கவுன்சில் செய்வோம். அவங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா எந்த விஷயமும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விளக்கி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்ன முடிச்சிருக்காங்க, இப்போ ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்காங்க, இல்லை ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருக்காங்க, அப்படி என்ன முடிச்சிருக்காங்கன்றதை பார்த்து என்ன லெவலுக்கு வேலை செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ என்ஜினியரிங் தான் படிக்கணும், இல்லை பிகாம் தான் படிக்கணும், இல்லை பிபிஏ தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய துறை இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் செக்டர் ஸ்கில் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கடியில் ஒரு 40 நாள் பயிற்சி தான். இதுக்கு வந்து அவங்க 10th பாஸ் ஆகிருந்தால் கூட போதும். இந்த 40 நாள் பயிற்சி அவங்க முடித்தாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு 10,000 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இதே ஒரு ஆர்ட்ஸ் முடிச்சோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சோ அவங்க வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதில் இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. ஸோ நாங்கள் அவங்கள கைட் பண்ணி எந்த லைன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கைட் பண்ணுறோம் படிக்கிறதுக்கு. சரி, அதாவது அவங்க என்ன நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்படை பேசிக் குவாலிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு கவுன்சிலிங் வைத்து அதற்கு பிறகு அவங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், அதற்கு என்ன ட்ரைனிங் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறீங்களா? எப்படி அடிப்படையில் வந்து நீங்கள் சேர்க்கை எப்படி இருக்குது, மாணவர் சேர்க்கை, அதை பற்றி சொல்லுங்கள். மாணவர் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வேலை வேணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் எங்ககிட்ட வராங்க. அது சில பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, சில பேர் எம்பிஏ முடிச்சிருக்காங்க, நிறைய பேர் படித்து முடித்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஓகே நான் வேறு லைனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், இந்த லைன் எனக்கு செட் ஆகலை. இன்ஜினியரிங் வந்து எனக்கு நான் இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வரவங்க மாணவர் மாணவிகள்லாம் வந்து வரவங்க நிறைய பேர் நிறையா விதமான படிப்பு, அதாவது ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், அதாவது ஒரு 8வது ஃபெயிலில் பாஸ் அப்படின்ற அங்கேருந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே வராங்க இது பண்ணுறது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு எந்த லைனில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வேர் டு தே சீ தெம் செல்ஸ் ஃப்ரம் தேர் அப்படின்ற மாதிரி அவங்களை எவால்வேட் பண்ணி சர்டன் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். பொதுவாக அந்த பயிற்சி அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான துறைகளில் அரசாங்கம் பயிற்சி கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது வந்து பிரிவுகள் இருக்கா, அது எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த என்எஸ்டிசி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கடையில் 40 செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செக்டர் ஸ்கில் கவுன்சில் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துறை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டெயில்ன்றது ஒரு துறை, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு துறை, ஆட்டோமொபைல்ன்றது ஒரு துறை, அப்பேரல் டிசைன்ன்றது ஒரு துறை, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு துறை. இந்த மாதிரி 40 துறைகள் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு துறையிலையும் கிட்டத்தட்ட 10-15 கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க இது பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஒரு எஸ்எஸ்சி இந்த செக்டர் ஸ்கில் கவுன்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேர் வந்து ராசி, ரீட்டெய்லர் அசோசியேஷன் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷியர், ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கடையில் விஎஃப்எக்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர், எடிட்டிங், அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இது பண்ணுறதுக்கு. இதே ஆட்டோமொபைல், அதாவது ஏஎஸ்டிசின்னு வாங்க, ஆட்டோமொபைல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் மெக்கானிக், 4 வீலர் மெக்கானிக் இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பியூட்டி அண்ட் வெல்னஸ் போனீங்கன்னா ஸ்பா, ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல துறைகளில் பல விதமான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது 1 வருஷம் படிக்கணும் நீங்கள், இல்லை ஒரு 2 வருஷம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னால் இட் இஸ் ஃபோக்கஸ் டு ஒன் பர்டிகுலர் ஏரியா. 40 நாள் பயிற்சி தான். 40 நாள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தான் கோர்ஸ் நடத்துகிறாங்க. இது முடித்த உடனே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இல்லை வேலை வாய்ப்புக்கு அமுச்சு விட்றாங்க. ஸோ இப்போ மற்ற துறைகள் வேறு என்ன துறை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல் டிசைன்ஸ் இருக்குது, அப்பேரல் டிசைன் இருக்குது இது பண்ணுறதுக்கு, இல்லை இந்த பிபிஓ அந்த லைனில் இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மற்ற ஜாப்ஸ் வெறும் அதாவது இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ் தேவையில்லாத ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அதில் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்க ஜாப்ஸுக்கும் நல்ல ட்ரைனிங் இங்கே அவைலபிளாக இருக்குது. 40 விதமான ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் அரசாங்கம் தான் இதுக்கான அந்த ட்ரைனிங் அந்த மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ எங்களுக்கு உடனடியாக கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு எழும்.
நிச்சயமான வேலை வாய்ப்பு இதை படித்தால் கிடைக்குமா, எப்படி கிடைக்கும், நீங்களே அரேஞ்ச் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. அதாவது இந்த ட்ரைனிங் வந்து நடத்துறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேர், எவ்வளோ மாணவிகள் இந்த பயிற்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதாவது தேவை இருக்கிறதுனால தான் இந்த ட்ரைனிங்கே ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க. அதாவது நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி கடைசியில் வேலை கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம ட்ரெயின் பண்ண இந்த கவர்மெண்ட் எடுத்துருக்க இனிஷியேட்டிவ் காரணமே என்னென்னா, அவங்களுக்கு வந்து முடித்த உடனே வேலை கிடைக்கணும். வேலை வாய்ப்பு தான் நம்மளோட கடைசி குறிக்கோள். ஸோ இப்போ வந்து இந்த செக்டரில் இப்போ கவர்மெண்ட் வந்து நம்பர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணணும், ஒரு 10 லட்சம் பேர் ட்ரெயின் பண்ணணும்னா, இந்த 10 லட்சத்தை எந்த துறையில் ட்ரெயின் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் தேவை இருக்குது அப்படின்றது அனலைஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள் வெறும் இந்தியாவுக்குள்ளே இல்லை வெறும் ஒரு பர்டிகுலர் மாநிலத்தில் அப்படின்றது கிடையாது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நிறைய வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இங்கே படிக்கிறவங்கள வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் கவர்மெண்ட்டே ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது இல்லாமல் இப்போ நாங்கள் கவர்மெண்ட்கிட்ட டேரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணி எங்கள் மூலியமாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் தனியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து எங்ககிட்ட படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் தேவையான வேலை வாய்ப்புக்கு ஒரு ஜாப் ஃபேர், பிளேஸ்மெண்ட் ஃபேர் ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஜாப் ஃபேர் நடத்தணும் இது பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் வருது. இட் இஸ் வேலிட் குளோபலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது எந்த அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் இல்லை ஏன் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்ன்றதுனால அவங்க உலகத்தில் எங்கே வேணால் போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுது, நாங்கள் வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது இல்லாமல் மாணவர்களே முடித்தவொடனே வேலை வாய்ப்பு அவங்களும் தேடுறாங்க. ஸோ முடித்தவொடனே வேலை வாய்ப்புன்றது உறுதி. சரிப்பா, இந்த படிப்பை இந்த ட்ரைனிங்கை முடித்தா உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அடிப்படை தகுதியாக எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும், இல்லை ஒரு மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடிப்படை தகுதி, கல்வி தகுதி என்ன இருக்கணும், வயது வரம்பெல்லாம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். வயது வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு கீழே இருக்கணும் இது பண்ணுறதுக்கு. இவங்க தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கடையில் வருவாங்க இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பல துறைகள் இருக்குது. இப்போ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10th பாஸ் ஆயிருந்தால் போதும் இது பண்ணுறதுக்கு. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும் சில கோர்ஸுக்கு. சில கோர்ஸஸ்க்கு வந்து அவங்க 8th பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தால் கூட போதும் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த செக்டரில் சொல்லியிருந்தேன். இதை பார்த்திங்கன்னா வந்து அவங்க மினிமம் யூஜி டிகிரி, எனி டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இது பண்ணுறதுக்கு, அரியர்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ இதே மேஸ்னரி, கார்பெண்டர் அண்ட் அலுமினியம் ஃபேப்ரிகேஷன்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்க கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் இருந்தால் கூட போதும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது கடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங், இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸும் இது கடியில் வந்துடும். ஸோ யார் வேணாலும் இந்த கோர்ஸுக்கு வரலாம். அவங்களோட வயசு 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இதில் வந்து 12th முடிச்சிருந்தா தான் இதில் உள்ளே வர முடியும், இல்லை டிகிரி முடிச்சிருந்தா தான் இதில் உள்ளே வர முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. யார் என்ன படிச்சிருந்தாலும் அவங்க தகுதிக்கு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து அவங்க லைனில் வேலை வாங்கி கொடுப்போம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, அவங்க எலக்ட்ரானிக்ஸ் லைனில் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இது பண்ணுறதுக்கு. ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கில் கேப் இருக்குது. அதாவது கம்பெனிஸுக்கும் படித்த மாணவர்களுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து எல்லாம் படிப்பு முடிச்சிருக்காங்க இது பண்ணுறதுக்கு, ஆனால் எந்த கம்பெனிலையும் அவங்களால வேலை செய்ய முடியாத காரணம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல அவங்க இதாக இல்லை, குவாலிட்டியாக இல்லை அவங்க இது பண்ணுறதுக்கு. ஒரு எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் எடுத்துக்கங்க, அவங்கனால இன்றைக்கி வந்து ஒரு ஹவுஸ் வயரிங் பண்ண முடியுமா, இல்லை ஒரு மோட்டர் ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆட்டோமொபைலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒரு பைக்கை ஃபுல்லாக பார்ட்ஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி மாட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களால மாட்ட முடியாது. ஸோ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்கு. இப்போ நீங்கள் பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்குன்னு தனியாக பயிற்சிக்கு வர்றதுக்கு பதில் கல்லூரியில் படிக்கும் போதே அவங்களே அவங்கள தயார்படுத்திக்க முடியுமா, அது பற்றியும் சொல்லுங்களேன். அதாவது இது தனிப்பட்ட பயிற்சி,
படிப்புக்கு பிறகு நம்ம வேலை தேடுவதற்காக சேரக்கூடிய பயிற்சி, தன்னையே மேம்படுத்திக் கொள்வது எப்படி, அதை பற்றி சொல்லுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை. இதோட பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து வருது. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ இங்கிலீஷ்ன்றது இன்றைக்கி மஸ்ட். இன்றைக்கி எந்த கம்பெனியில் வேலைக்கு போனாலும் இங்கிலீஷ் மஸ்ட்டு. இதை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கூல்ஸோ இல்லை காலேஜஸோ என்கரேஜ் பண்ணால் அவங்க வேலைக்கு போகும்போது நல்லா இது பண்ணலாம். ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க பார்க்கணும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது பண்ணாங்கன்னா அவங்க ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய காலேஜஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுக்குறாங்க இது பண்ணுறதுக்கு. பட் 90% காலேஜஸ் வந்து இதுக்கு இன்னும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தால் மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படை வேலை வாய்ப்புக்கு தேவையான என்னெல்லாம் தகுதிகளோ அது அவங்களுக்கு வரும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கடியில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும், எப்படி உங்கள் டைமை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியர்னால் அது எப்படி இருக்கும், எப்படி வந்து உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும் இது பண்ணுறது, ஒரு டீமாக சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா கிளாஸில் கூட ஃபஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனியில் போய் ஒரு டீமாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது இது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நிறைய காலேஜஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் கடையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் இது எல்லாருமே வந்துடும் இது பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இதனால் ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும் அவங்க எதிர்காலம். சரி, கல்லூரிகள்லேயே இது சம்பந்தமான பயிற்சிகளை எல்லாம் அதிகம் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் உடனடியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது இதிலேயே சிறந்து நல்லா பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பானவர்கள் இருப்பாங்க. அவங்க கேட்கலாம், இது போன்ற பயிற்சிகளை நான் அளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கிடைத்தது போல் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு நேரடியாக அந்த பயிற்சி கொடுப்பதற்கு அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அது போன்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். யார் வேணாலும் இதில் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணுன்னா அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு சென்டர் இருக்கணும் இது பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு மினிமம் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு 2 கிளாஸ் ரூம் மாதிரி மினிமம் இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க எங்கள் கூட டைப் செய்து இதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி அண்ட் வெல்னஸ் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுக்குறது யாராவது விருப்பப்படுறாங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர், அதாவது இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நார்ம்ஸ் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நார்ம்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு பியூட்டி பார்லரும் ஒரு கிளாஸ் ரூம் இருந்தால் அவங்க பியூட்டி அண்ட் வெல்னஸ் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் பயிற்சி அவங்க கொடுக்கலாம் இது பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் இப்போ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப், இந்த மாதிரி அனிமேஷன் நடத்துகிற அளவுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தால் மீடியா சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் வந்து இந்த கவர்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அவங்க நம்ம கூட பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான சைட்டு, அதுக்கு தேவையான ட்ரெயினர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ட்ரைனிங் கொடுக்கலாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எந்த துறையில் வேணாலும் அவங்க டைப் பண்ணி பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 செக்டர் ஸ்கில் கவுன்சிலுக்கு நாங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட டைப் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் நடத்துகிறோம் இது பண்ணுறதுக்கு. ஸோ சில சென்டர்ஸ் எங்கள் கூடயே இருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த 6 துறைக்கும் எங்களுக்கு பார்ட்னராக இருக்காங்க. சில பேர் ஒரு பர்டிகுலர் துறைக்கு மாத்திரம் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிச்சயமாக நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனையே பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காத இளைஞர்கள் தான். அவர்கள் வந்து தங்களது திறனை இந்த பயிற்சிகளின் மூலம் மேம்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. இன்றைக்கு பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் மறைந்து போன குத்துச்சண்டை வீரர் முகமது அலிக்கு பெரும் திரளான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவரை வெறும் விளையாட்டு வீரராக மட்டும் மக்கள் பார்க்கவில்லை.
ஒரு போராளியாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனாலே தான் முகமது அலியினுடைய மரணம் உலகம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கும் நாம் குத்துச்சண்டையை எந்த அளவுக்கு மதிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு பக்கத்திலே இருக்கிற வினா. இன்றைக்கு நம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்று நாம் எடுத்துக்கொண்டால் குத்துச்சண்டை, கால்பந்து, கபடி என்கிற மூன்றும் தான் அடிப்படையில் நம்முடைய மண் சார்ந்த விளையாட்டுகள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் இந்த 3 விளையாட்டுகளையும் விட கிரிக்கெட்டை தான் கூடுதலாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். கிரிக்கெட் விளையாட்டுக்கும் நம்முடைய தேசத்தினுடைய பருவநிலைக்கும் நம்முடைய தேசத்தினுடைய இயல்புக்கும் தொடர்பே இல்லை என்பது ஒரு பக்கம். இப்படி விளையாட்டிலெல்லாம் பிரித்து பார்க்கலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். விளையாட்டில் மட்டுமில்லை, உணவில், இசையில், விளையாட்டில், வழிபாட்டில் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கவே செய்கிறது. நீங்கள் குறிப்பாக சென்னையினுடைய வட சென்னை பகுதியில் போய் பார்த்தால் அங்கேதான் இந்த கால்பந்து விளையாட்டு வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள், கபடி வீரர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். காரணம், வெயில் அவர்களுக்கு பழக்கமானதாக இருக்கிறது. இயல்பாக ஒரு உடல் வலிமை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உடல் வலிமை உடையவர்களால் தான் இந்த விளையாட்டை எல்லாம் விளையாட முடியும். இப்படி தமிழ்நாட்டிலே வடசென்னையிலே இருக்கிற இளைஞர்கள் இந்த நம்முடைய விளையாட்டு கலைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலக அளவில் ஆப்பிரிக்க மக்கள் தான் இவற்றை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க அமெரிக்கனாகத்தான் 1947 ஜனவரி 17ஆம் தேதி அன்றைக்கு முகமது அலி அமெரிக்காவிலே பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வேறு. அந்த இயற்பெயரை அவர் கடைசி வரைக்கும் மிக கடுமையாக வெறுத்தார், எதிர்த்தார். அதற்கு அடிமை என்று பெயர். ஆகையினாலே அந்த பெயரை யாரும் சொல்லுவதை அவர் விரும்பவில்லை. அதனால் அந்த பெயரை நாமும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குத்துச்சண்டை மேடையில் ஒரு வட அமெரிக்காவை சார்ந்த ஒருவர் இவருடைய பழைய பெயரை சொல்லி அழைத்ததனாலே கோபப்பட்டு 15 சுற்றுகள் அவரோடு சண்டையிட்டு 15 சுற்றுகளிலும் அவரை கடுமையாக காயப்படுத்தினார் என்பது ஒரு செய்தியாகவே இருந்தது. அது எப்போது என்றால் 1960களின் மத்தியில். அந்த 1960களின் மத்தியிலே தான் அமெரிக்கா வியட்நாமை எதிர்த்து போர் தொடுத்திருந்த காலம். அன்றைக்கு அமெரிக்காவினுடைய இராணுவத்திலே சேர்வதற்காக முகமது அலிக்கு அழைப்பு வந்தபோது அதனை அவர் மறுத்துவிட்டார். நான் ஏன் வியட்நாமியனோடு போய் சண்டை போட வேண்டும் என்று அவர் கேட்டார். அடிப்படையாக அவர் சொன்ன இன்னொரு செய்தி, எங்களை பார்த்து எந்த வியட்நாமியனும் நீக்ரோ, கருப்பன் என்று அழைக்கவில்லை. எங்களை கருப்பன் என்று அழைக்கிறவன் அமெரிக்காக்காரன் தான். எனவே இவனை விட்டுவிட்டு அவனோடு ஏன் நான் சண்டை போட வேண்டும் என்று கேட்டார். முகமது அலிக்கு இருந்த பெருமையே, அவர் அந்த குத்துச்சண்டை மேடையிலே மட்டும் சண்டைக்காரர் அல்ல, குத்துச்சண்டை மேடைக்கு வெளியிலும் சமூகத்திலும் அவர் சண்டை போடுகிறவராக, நியாயத்துக்காக போராடுகிறவராக இருந்தார். அதனாலே தான் அவருடைய பெயர், புகழ் உலகம் முழுவதும் பரவிற்று. ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கனாக பிறந்து 3 முறை குத்துச்சண்டை போட்டியிலே உலக சாம்பியன் பட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவர் அந்த போட்டிகளிலே இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் பொது வாழ்விலிருந்து இறுதி வரையிலே அவர் ஓய்வு பெறவில்லை. பொது வாழ்வில் ஆப்பிரிக்க மக்களினுடைய அந்த முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறவராக, தொடர்ந்து போராடுகிறவராக அவர் இருந்திருக்கிறார். 3 முறை இப்படி உலக சாம்பியன் பட்டத்தை குத்துச்சண்டையில் வேறு யாரும் வாங்கியதில்லை. அவர் முதலாக உலக சாம்பியன் பட்டத்தை வாங்குகிற போது அவருக்கு வயது வெறும் 22 தான். 22 வயதிலேயே அவரே தன்னை அறிவித்து கொண்டார், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் என்று சொன்னார். குத்துச்சண்டை போட்டி தொடங்கப் போவதற்கு முன்னால் அவர் அந்த மேடையிலே நின்று தன்னை பற்றி பேசுவதும், சில வேளைகளில் எதிரியை பற்றி மிக கடுமையாக விமர்சிப்பதும் பல நேரங்களில் அமெரிக்க பத்திரிகைகளினுடைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிற்று. இவர் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக் கொள்கிறார். அவர் கேட்டார், அதில் என்ன பிழை? நான் இந்த எதிரியை 3வது சுற்றில் வீழ்த்துவேன் என்று சொன்னால் 3வது சுற்றில் வீழ்த்தி இருக்கிறேன். சொல்லி அடிப்பதென்பார்களே, அப்படி சொல்லி அடிக்கிறவன் நான் தான். அத்தனை திறமையுடைய நான் ஏன் என்னை பற்றி சொல்லக்கூடாது என்று ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் என்று சொன்னார். எதிரில் இருக்கிறவனை பார்த்து இவன் பார்த்தால் ஏதோ ஒரு அசிங்கமான கரடி போல இருக்கிறான் என்று மேடையிலேயே சொன்னார். இதெல்லாம் அவரை பற்றி பல விமர்சனங்கள் வந்ததற்கு காரணம். ஆனால் அவர் திருப்பி கேட்டார், எங்களை இந்த சமூகம், இந்த உலகம் எத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு இழிவாக விமர்சித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்குள் இருக்கிற கோபம், எங்களுக்குள் இருக்கிற நெருப்பு, எனவே அது திரும்ப வந்துதான் தீரும் என்று அவர் சொன்னார். ஆகையினாலே அப்படி தன்னை பற்றி அவர் உயர்வாக சொல்லி கொண்டதும் எதிரியை தாழ்த்தியதற்கும் உளவியல் அடிப்படையிலான காரணங்களும் உண்டு என்று இன்றைக்கு கூறுகிறார்கள்.
எதிரியை களத்திலே குத்துச்சண்டையிலே வீழ்த்துவதற்கு முன்னால் உளவியல் அடிப்படையிலே அவனை வீழ்த்தி விடுவது. அதனாலே தான் முகமது அலி அவர்கள் கடந்த 3ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவர் இறந்து போனார். அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர்களெல்லாம் எஸ் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் என்கிற அந்த அட்டைகளை தங்கள் கைகளிலே ஏந்தி இருந்தார்கள். ஆமாம், நீதான் உலகத்திலேயே ஆக பெரியவன் என்று சொன்னதற்கு காரணம், மீண்டும் மீண்டும் அவர் ஒரு சமூக உணர்வோடு போராடினார் என்பதுதான். என்னுடைய வெற்றியெல்லாம் முகமது அலி என்கிற தனி மனிதனின் வெற்றி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அவர் சார்ந்த மதத்துக்கான வெற்றி என்றும் அவர் சொல்லவில்லை. அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தார், பிறகு இஸ்லாம் மதத்துக்கு மாறினார், தன்னுடைய பெயரையும் முகமது அலி என்று மாற்றிக்கொண்டார். ஆனால் தன்னுடைய வெற்றியை தனக்கான வெற்றியாகவோ தன்னுடைய மதத்துக்கான வெற்றியாகவோ அவர் என்றைக்கும் சொன்னதில்லை. திரும்ப திரும்ப தன்னுடைய வெற்றிகள் யாவும் ஒடுக்கப்பட்ட ஆப்பிரிக்க மக்களினுடைய வெற்றி என்று தான் அவர் சொன்னார். அதனாலே தான் ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் எல்லோரும் முகமது அலிக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். ஏன் மேலை உலகம் அவரை கடுமையாக வெறுக்கிறது, அவரை கைது செய்தது, சிறையில் அடைத்தது. நீ உன் பெயரை, பழைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது, நீ என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடு, சிறை தண்டனை வேண்டுமானாலும் கொடு, ஆனால் நான் என்னை ஒரு நாளும் அடிமை என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்று சுயமரியாதையோடு நின்ற காரணத்தினால் அவர் 4 ஆண்டு காலம் அந்த விளையாட்டு போட்டிகளிலே இருந்து விலக்கி வைக்கப்பட்டார், சிறையிலேயும் இருந்தார். ஆனால் விலக்கி வைக்கப்பட்ட பிறகு மீண்டும் களத்திற்கு வந்து மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்தையும் அவர்தான் பெற்றார். ஆகையினாலே முகமது அலி என்பவர் வெறும் குத்துச்சண்டை வீரர் இல்லை, ஒரு போராடி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முகத்துக்காகவும் முகவரிக்காகவும் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியவர். அவருடைய கோபமெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் கோபம் இல்லை, காலகாலமாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எதிர்வினையாகத்தான் அது இருந்தது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த எதிர்வினையை ஆற்றிய காரணத்தினாலே தான் அவரை மேலை நாட்டிலே இருக்கிற அந்த தங்களை வெள்ளையர்கள் என்று கருதி கொள்ளுகிற நிறவெறி கொண்டவர்கள் அந்த காரணத்தினாலே தான் அவரை எதிர்த்தார்கள். அதே காரணத்திற்காகத்தான் சமத்துவத்தை விரும்புகிற உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் அவரை போற்றினார்கள், இன்றைக்கும் போற்றுகிறார்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் பல்வேறு பல புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். வணக்கம். சென்ற வாரத்தில் கைபேசியினுடைய பாதுகாப்பு அவசியத்தை பற்றி பார்த்தோம். எதற்காக அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதனுடைய முதல் கட்டமாக ஒரு கைபேசி வாங்கினோன்னே ஸ்க்ரீன் லாக்கு, அந்த திரையை எப்படி பூட்டுறது, எந்தெந்த வகையில் செய்கிறது பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு சில பாதுகாப்பு முறைகளை பார்ப்போம். நம்ம இந்த கைபேசியை வாங்கினோன்னே அதுக்குள்ள சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கைபேசிகள் 4 வகையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்குது. ஒன்று ஆண்ட்ராய்ட், இன்னொரு ஆப்பிள் iOS, 3வது பிளாக்பெரி, 4வது விண்டோஸ் ஃபோன். இந்த 4 வகையான பிளாட்ஃபாரத்தில் இயங்குகிற இந்த கைபேசிகளை அவ்வப்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய அப்டேட்ஸை நம்ம இணையதளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்யணும். ஆட்டோ அப்டேட்டும் பண்ணிக்கலாம், இல்லது அவ்வப்போது அதில் போயிட்டு பண்ணிடலாம். உதாரணமாக இப்போ இந்த ஆண்ட்ராய்டில் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா லாலிபாப்புங்கிற அந்த 5.1 வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் 6 வெர்ஷன் கூட வர துவங்கியிருக்கு. ஆனால் இன்னும் முழு அளவில் எல்லா இடங்களுக்கும் வரலை. ஆக எப்பப்பெல்லாம் அது வருதோ அப்பப்போ நம்ம பண்ணிடணும். அதே மாதிரி ஐஃபோனில் வெர்ஷன் 10 வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 வகையான பிளாட்ஃபாரத்தை பயன்படுத்துகிற நம்ம நேயர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்டேட்டை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஊடுருவல்களுக்கு, அதாவது ஹேக்கிங்க்கு நம்ம வழிவகுத்துறோம். அதே மாதிரி இந்த ஆப்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற பயன்பாடுகளை, அப்ளிகேஷன்ஸை நம்ம பதிவிறக்கம் செய்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
எல்லா தளங்களிலும் இருந்து அந்த பதிவிறக்கங்களை செய்யக்கூடாது. செக்யூர்டு சைட்டில் தான் பண்ணணும். பாதுகாப்பான இணையதளங்களில் மட்டும்தான் பண்ணணும். உதாரணமாக சொல்லப்போனால் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ அமேசான் ப்ளே ஸ்டோர்லேயோ போய் பண்ணலாம். அப்படி அந்த பதிவிறக்கம் செய்கின்ற அந்த ஆப்ஸை, பயன்பாடுகளை அவ்வப்போது நம்ம அப்டேட்டும் பண்ணிக்கணும். அதோட எல்லா வகையான ஆப்ஸையும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கும் எல்லாத்தையும் அதில் நம்முடைய கைபேசியில் இறக்குறதுங்கிறது அவ்வளவு உசிதம் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஸ் தான் நம்முடைய சிஸ்டத்தை குலைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அப்படியே அந்த பதிவிறக்கம் செய்கிறப்ப அது சில சமயங்களில் பர்மிஷன் கேட்கும், சில பேருக்கு அனுமதி கேட்கும். உதாரணமாக நம்முடைய பர்சனல் டேட்டாவை அணுகலாமா, இல்லது உங்களுடைய யூஎஸ்பி டிரைவில் அதை அப்டேட் பண்ணலாமா, அது போன்ற விஷயங்கள் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக பார்க்கணும். எல்லா வகையான பர்மிஷனும் எல்லா ஆப்ஸுக்கும் கொடுக்கக்கூடாது. சில டிஃபால்ட் பர்மிஷனை கொடுக்கலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம பதிவிறக்கம் செய்தாலும் இந்த பர்மிஷன் கேட்குறப்ப நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஆக இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறப்ப உள்ள பிரச்சனைகளை நம்ம மனசில் கொண்டு அதுக்குரிய பாதுகாப்பு முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஓஎஸை அவ்வப்போது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சொல்லப்போனால் நம்முடைய கைபேசியில் லாக் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருந்துடக்கூடாது. அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இல்லைங்களா. அதனால் என்ன தான் நம்ம ஃபிசிக்கலாக அதை செக்யூர்டாக வச்சுருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருட்டு போயிடுச்சுன்னா வெறும் தொலைபேசி தானே, கைபேசி தானே அப்படின்னு மட்டும் நம்ம இருந்துடாமல் அதில் உள்ள டேட்டாவை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கும் அந்த கைபேசியில் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்பில் உள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்முடைய கைபேசி தொலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே அதில் உள்ள டேட்டாக்களை நம்ம அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ இது இந்த கைபேசி அவர்களுக்கு கிடைச்சாலும் அதில் உள்ள டேட்டாவை அவங்களால பயன்படுத்த முடியாத அளவுக்கு பண்ண முடியும். அதுக்கு சில வகையான ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த பயன்பாடுகளை நம்ம பதிவிறக்கம் செய்தோம்னா இந்த தொலைந்து போகிற நேரத்தில் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுறப்ப நமக்கு அது தகவல்களை தரும். அடுத்தது, சில சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்முடைய டேட்டா தொலைஞ்சு போகும். சில சமயங்களில் கைபேசி இயங்காமல் போச்சுனாலும் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னா, அவ்வப்போது அந்த தகவல்களை நம்ம டேட்டாக்களை நம்ம பேக்கப் செஞ்சுக்கணும். பாதுகாப்பான இடத்துல சேமித்து வைக்கணும். ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்லப்போனால் சில நேரங்களில் கூகுளே அவங்களுடைய க்ளவுடில் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. ஸோ க்ளவுடு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் நம்முடைய பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ ஐபேட்லேயோ ஏதோ ஒரு நம்முடைய உபகரணத்தில் இந்த கைபேசியை இணைச்சு கார்டு மூலம் இந்த தகவல்களை அதில் நம்ம பதிவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கைபேசியில் உள்ள தகவல்கள் அழிஞ்சிருச்சு அல்லது சிதைந்துருச்சு அப்படின்னா நம்ம பேக்கப் எடுத்திருக்கின்ற உபகரணங்கள்லேருந்து மீண்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்கப்புங்கிறது இன்னொரு வகையான முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஆக நம்ம ஸ்க்ரீன் லாக்குக்கு அடுத்து அப்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் பார்த்தோம், அப்டேஷன் ஆஃப் ஆப்ஸ் பார்த்தோம். இந்த ஆப்ஸனுடைய நல்ல சிறந்த பாதுகாப்பான ஆப்ஸை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். தொலைந்து போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இப்போ இந்த கைபேசி நிறுவனங்களே சில வகையான டிஃபால்ட்டு ஆப்ஸை நம்ம கொடுக்குறாங்க. உதாரணமாக ஐஃபோனில் எடுத்துட்டிங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி மற்ற ஓஎஸும் கொடுக்குறாங்க. அந்த வகையான சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கூகுளோட சம்மந்தப்படுத்தி நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதோட லொக்கேஷனை கூட மேப் மூலம் கண்டுபிடிக்க முடியும். இந்த வாரம் நம்ம
இது வரைக்கும் பார்த்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் இந்த கைபேசியினுடைய பயன்படுத்துகின்ற போது அதிகமாக மின்சாரம் செலவாகுது இல்லைங்களா? இந்த மின்சாரம் அதிகமாக செலவாகிறத எப்படி தடுக்கிறது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில கைபேசிகள் பாதி நேரம் சார்ஜிலே தான் இருக்கும். ஆக சார்ஜை கூட கையை தூக்கிட்டே போகணும், எப்போ பார்த்தாலும் சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும். பாதி நேரம் சார்ஜில் தான் அந்த கைபேசி இருக்கிற நிலைமை மாறும். இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நம் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருந்தால்தான் நம் சமூகமும் சிறப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பிரச்சனையில் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிற பல விஷயங்களில் இன்று பல ஊடகங்களும் ஏன் பல நாடுகளுமே விவாதித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு பல பேரினுடைய பல நாடுகளினுடைய சூழல்களை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு திட்டங்கள் தீட்டுகிற பொழுது அல்லது வரைவு திட்டங்களை உருவாக்குகிற பொழுது இந்த தண்ணீரை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. அதோடு இன்றைக்கி தண்ணீரால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைவருமே தெரிந்திருக்கிறது. இரு மாநிலங்களுக்கு இடையிலுள்ள பிரச்சனைகள், அதே மாதிரி தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அதனால் மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகளில் பல நேரங்கள் நம்ம நினைப்பதுண்டு. ஏனென்றால் நம்முடைய நாடு 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி நிலம். ஆனால் இந்த 3 பகுதியும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்தியாவில் அதிகமாக தண்ணீர் இருக்கிறது என்று நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் கடல் நீர் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்துவதில்லை. அது தொழில்நுட்பங்கள் வந்து அதை நாம் மாற்றுவதற்குரிய ஒரு சூழல் இருந்தால் கூட இன்று கூட அதனுடைய செயல் திட்டங்கள் சரியாக செய்யப்படவில்லை. ஆனால்தான் இன்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவில் மக்களுக்கு குடிநீராக அல்லது விவசாயத்திற்கு பாசுகிற தண்ணீராக இருக்கக்கூடிய விழுக்காடு எதுவென்று கேட்டால் 3 விழுக்காடு மட்டும்தான். 97 விழுக்காடு தண்ணீர் நமக்கு இருந்தால் கூட அதனுடைய பயன்பாடு குடிப்பதற்கோ அல்லது பாசனத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த நன்னீர் என்று சொல்லப்படுகிற அதனுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு தான். இந்த 3 விழுக்காடிலும் 2% விவசாயத்திற்கு பாசனம் பயன்படுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா ஒரு விவசாய நாடு, நமக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 விழுக்காடு தான் நம்முடைய மக்களுக்கு, கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு குடிநீர் வசதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது தண்ணீர் தட்டுப்பாடும் தண்ணீர் பிரச்சனையும் நம்மோடு இணைந்திருக்கிறதாக இருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு கூட பல படங்கள், ஆவணப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வார் ஃபார் வாட்டர் என்று. எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் கிடைக்காமல் 2 நாடுகள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய சூழல்களாம் உருவாகும் என்ற ஒரு சூழல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்முடைய தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஏனென்றால் இது சுற்றுச்சூழல் பிரச்சனையாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் என்பது ஒரு இயற்கை வளம். அந்த வளத்தை நம்முடைய சூழலிலிருந்து எடுத்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால்தான் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1951 ஆண்டு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தண்ணீர், நம்முடைய மக்களுக்கு குடிநீராக இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு ஒரு குடிநீராக இருக்கக்கூடிய அந்த குடிநீரினுடைய அளவு கிட்டத்தட்ட
5000 லிட்டர் ஒரு நபருக்கு என்று இருந்தது. ஆனால் 2012 கணக்கின் பிரகாரம் பார்க்கிற பொழுது அது கிட்டத்தட்ட 1.5 லிட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே என்ன செய்கிறது என்றால், ஏனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் நமக்கு ஒரு 3 லிட்டராக தண்ணீர் தேவைப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கு கூட இன்றைக்கு தண்ணீருடைய அளவு குறைந்திருக்கிறது என்று நினைத்திருக்கிற பொழுது அதனுடைய தர்ம சங்கடம் சூழல் நமக்கு தெரிகிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்ம பல உத்திகளை, தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கி தண்ணீர், மழையிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் என்ற உத்தி நம்மை சிறப்பாக எப்படி அதை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, மழைநீரை மட்டும் நாம் நம்பி இருக்கிறோம் என்பது உண்மை. ஏனென்றால் நன்னீர் அங்கிருந்து தான், அதுக்கு ஆதாரமே அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் சேமித்து வைக்கிற அந்த பழக்கம் முன்னோர் காலத்தில் பல சூழல்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நகரமயமாக்கல் அல்லது கிராமங்களில் கூட அந்த மழைநீரை சேகரித்து வைக்கிற அந்த பழக்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய முறை இன்றைக்கு அற்றுப்போயிருக்கிறது. ஏனென்றால் நாம் இருக்கிற இடத்தை, நிலத்தை எப்படி வீடு கட்டுவது, வேறு வளர்ச்சிக்கு முனைவது என்ற ஒரு திட்டத்தில் தான் இருக்கிறமே ஒழிய அதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய ஊருக்கு குடிநீரை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. ஆனால்தான் இன்றைக்கு மழை நீரை சேகரிக்கிற அந்த முறை இன்றைக்கு முக்கியமானதாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் பூரா. இரண்டாவது, நம்முடைய மக்களுக்கு குடிநீரை தரக்கூடிய, அதுவும் சிறப்பாக நகரப்புறத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியம் என்னவென்று கேட்டால் நம்முடைய கிணறுகள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 கோடி கிணறு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 கோடி கிணறுகளிலிருந்து கிடைக்கின்ற தண்ணீரினுடைய அளவுதான் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. அதிலும் சிறப்பாக 75 விழுக்காடு நம்முடைய மக்களுக்கு பாசன வசதியை தரக்கூடியதாக அந்த கிணறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. 50 விழுக்காடு நகரப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு குடிநீராக பயன்படக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது. அதே மாதிரி 65 விழுக்காடு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு குடிநீராகவும் மற்ற பயன்பாட்டிற்கும் அது உதவியாக இருக்கிறது. அதனால்தான் நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 2 சூழல்களில் மிக முக்கியமானது, ஒன்று மழைநீர். அந்த மழைநீரால் வரக்கூடிய அந்த நிலத்தடி நீர் அது நம்முடைய கிணறுகளில் அதிகமாக உருவாக வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு பல திட்டங்கள் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் நம்முடைய தண்ணீர் தட்டுப்பாட்டை நாம் சரியாக மேலாண்மைப்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ளவில்லை என்றால், நான் முன்னாடி குறிப்பிட்டது போல தண்ணீர்னால் போர் மூடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய நீர்நிலைகளை நாம் கட்டடம் கட்டுகிறோமோ இல்லையோ, வேறு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு இடத்திலும், அது நகரமாக இருக்கலாம் அல்லது கிராமமாக இருக்கலாம், நீர்நிலைகளை அதிகரிப்பதோடு இல்லாமல் அந்த நீர்நிலைகளில் மழைநீரை சேகரித்து வைக்கக்கூடிய உத்திகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் இந்த மக்களுக்கு தண்ணீரினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மழைநீரை சேகரிக்கிற ஒரு பழக்கம் வருகிற பொழுது, ஏனென்றால் நீங்கள் நீர்நிலையில் இருக்கிற, அதை சுற்றி இருக்கிற சூழல்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். இவையெல்லாம் இருக்கிற பொழுது அது அந்த இருக்கிற அந்த தண்ணீரை அடிப்படையாக இருக்கிறது. ஆனால்தான் தண்ணீர் தான் வாழ்வின் ஆதாரம் என்று சொல்லப்படுவதற்கே காரணம், தண்ணீர் இருக்கிற ஈரம் உள்ள இடத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. செழுமையாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய தண்ணீரை பாதுகாக்கிற முறை உறுதியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அதையும் சுத்தமானதாக, மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது இருக்கக்கூடியதாக மாற்றுகிற பொழுது நிச்சயமாக தண்ணீருடைய பிரச்சனையை நாம் எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அது மிகவும் சிரமமானதாகத்தான் இருக்கும்.